ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் என்பவர் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் அந்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதன் பரபரப்பு அடங்குவதற்குள்ளே படுகொலை நடந்த 10 நாட்களிலேயே அடுத்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுவன். இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் +2 படித்து வருகிறார். அதே ஊரைச் சேர்ந்த 17 வயது மாணவி ஒருவரும் அந்த மாணவருடன் ஒரே வகுப்பில் படித்து வருகிறார். இதனால் இருவரும் நட்பாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியின் 15 வயது தம்பிக்கு தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் இரவு அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 3 சிறுவர்கள், அம்பையில் உள்ள ஒரு பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு +2 மாணவரின் ஊருக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு தெருவில் நின்று கொண்டிருந்த +2 மாணவரை அரிவாளால் வெட்டிவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் கையில் வெட்டுக்காயம் அடைந்த +2 மாணவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து சேரன் மகாதேவி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியின் தம்பி உள்பட 5 சிறுவர்களை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களை சேரன் மகாதேவி கோர்ட்டில் ஆஜர்படுத்திவிட்டு சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். இதனிடையே அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்தில் சேரன் மகாதேவி அருகே உள்ள காரக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது ராம்குமார் என்ற வாலிபருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த சம்பவமானது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இடையே நண்பர்களுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட வாய் தகராறின் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்வாகும். இச்சம்பவத்தை சமூக வலைதளத்தில் குறிப்பிட்ட 2 சமூகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு இடையே நடைபெற்ற தாக்குதல் என்று தவறாக சித்தரித்து தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. தாக்குதல் சம்பவத்தில் பல சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சமூக ரீதியான முன்விரோதத்தில் இச்சம்பவம் நடைபெறவில்லை. பள்ளியில் மாணவர்கள் இடையே நடைபெற்ற தகராறில் மாணவர்கள் முதிர்ச்சியின்மை காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் நாகராஜன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.